மீராபாய், என்னங்க என்னாச்சு? என்னங்க ரத்தம் வருது? வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமா இருந்தா இந்நேரத்துக்கு நீ வெள்ள புடவை கட்டியிருப்படி சிரிக்கி. ஆனா நீ அதிர்ஷ்டக்காரிடி. நீ செத்து போன்னு சொல்லவே மாட்டல. நீலாம் மனுஷனா பிறந்ததே தப்புடா. நீலாம் பொண்டாட்டிட்டு கூட இறக்கமே காட்ட மாட்டியாடா? வா. வணக்கம் எஜமானி அம்மா. உன் பேர் என்னப்பா? மல்லேஷ். மல்லேஷ், வாப்பா, வயிறு நிறைய சாப்பாடு வைக்கிறேன். சந்தோஷமா. வா. ஆட சிரிக்கி நாய, என்ன பொறப்படி பிறந்த நீ? அவட கீழே உட்கார வச்சு சோத்த போடு. சரிங்க, அப்படியே பண்றேன். நிஜமா உட்கார்ற இடத்துல உட்கார வைக்கிறியாடி நீ? எஜமானி அம்மா, இன்னும் கொஞ்சம் வைங்கல, ரொம்ப பசிக்குது. ஏ வெங்கடம்மா, குழந்தை பசியில இருக்கா, அடுப்பு மேல ஒலை வைப்போ. சீக்கிரம் போ. ஏய் நகரடி, வாடா வாடா. என்னங்க என்னங்க? இப்போவாவது ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு. அந்த எஜமான கொன்னுட்டு ருத்ரங்கிய நான் விடுவிக்கிறேன்டா. எஜமானி அம்மா, எனக்கு நம்ப வச்சு கழுத்தறுக்க தெரியாது. என்ன நம்புறவங்களுக்கு உயிரை கொடுக்க தான் தெரியும். எனக்காக இல்லடா, உன் ருத்ரங்கிக்காக. வாழ்க்கையோட அருமையா தெரிஞ்சுக்கிட்டேன். நீ சரின்னு சொல்லு. அவனை கொன்னுட்டு இந்த கோட்டைக்கு எஜமானா இல்ல, இந்த ஊருக்கே கடவுளாக்குற உன்னை. ஜுவாலா, ஜுவாலா. அந்த எஜமான் துரோகம் பண்ணிட்டான். அக்கா, என் குழந்தை ருத்ரங்கிக்கு வழிகாட்டியா இருக்கணும். எஜமான் மாதிரி அகங்காரமும் திமிரும் இருக்க கூடாது. என்னோட குழந்தை இந்த ராட்சச செவருக்குள்ள வளரக்கூடாது. இந்த குழந்தை நல்ல பேரோட வளரணும்னா, 4 பேருக்கு உதவி செய்யணும்னா, இந்த மண் வாசனை தெரியணும். இந்த மண்ணாவ உயிரா நினைக்கணும். அப்பதான் இந்த மண்ணோட மதிப்பு தெரியும். மனுஷங்க மதிப்போம் தெரிய வரும். அந்த மாதிரி வளரணும்னா என் குழந்தைய மல்லேஷோட கையில கொடு. அவன் எனக்கு கூட பிறக்காத தம்பி. என் குழந்தை மல்லேஷோட கையில வளரணும். மல்லேஷ கூப்பிடு. டேய் மல்லேஷ், சீக்கிரம் வா மல்லேஷ். வணக்கம் மல்லேஷ், என்ன மன்னிச்சுடுடா. துக்கத்துல இருக்கிற உன்னையே நான் உதவி கேட்கிறேன். என் குழந்தைய நீதான் வளர்க்கணும். இந்த கோட்டைய என் குழந்தை ஆளணும். சேவியா? வாக்கு கொடுக்கறியா? கொடுக்குறேம்மா. நான் வாழ்றதே என்னோட ருத்ரங்கிக்காக தான். ருத்ரங்கிக்காக நான் சாகவும் தயார், சாகடிக்கவும் தயார் எஜமா. என் தாத்தாவுக்கு சத்தியம் பண்ணிருக்கேன். எஜமா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? நான் செஞ்சது தப்புன்னா என் தலையை வெட்டிடுங்க. நான் இப்போ என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் அதை தட்டாம செய்யறேன். சொல்லுங்க எஜமா. என்னங்க என்னங்க, வேணாங்க, தப்பா எதுவும் பண்ணிடாதீங்க. என்னங்க சொல்றது கேளுங்க. வேண்டாம்.
நன்றி எஜமா. டேய் கணக்கு, எஜமா சீக்கிரம் போய் பக்கத்தூரோட பூமி பத்திரத்தை எடுத்துட்டு வா. இந்த கொண்டு வர எஜமா. காந்தாரி பட்டணத்துல உள்ள 10 ஏக்கர் நிலத்தை உனக்கு நான் தரேன். இத வாங்கிக்கோடா. ரொம்ப நன்றி எஜமா. உன் பொஞ்சாதியோட பேர் என்னடா? ருத்ரங்கி எஜமா. ஏ மீராபாய், ருத்ரங்கியோட சாந்தி முகூர்த்தம் இங்கதான் நடக்கணும். நமக்கு எப்படி நடந்துச்சோ அவளுக்கும் அப்படிதான் நடக்கணும். நமக்கு கிடைச்ச மரியாதை அவளுக்கும் கிடைக்கணும். ஏ கணக்கு, புரிஞ்சுதுங்க நீ எஜமா. என்ன சொல்ற மீராபாய்? உங்க வாயால இப்படி ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எஜமா. தம்பி மல்லேஷ், ருத்ரங்கி 2 பேரும் வாங்க வாங்க. இந்த எஜமா உன்னை விட்டு வச்சாலும் நான் உன்னை விடுறதா இல்லை. ருத்ரங்கியோட உன் சாந்தி முகூர்த்தம் எப்படி நடக்கும்னு நானும் பார்க்க தானே போறேன். ஏ மீராபாய், இன்னொரு நல்ல எலும்ப போடு. என்னடா ஆச்சு? நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு, அதான் நீங்களே எல்லாத்தையும் பாக்குறீங்களே. நீ பெரிய எலும்பா போடுடே. நீ சொல்லியா கணக்கு? வந்தவ எல்லாரையும் அடிச்சு நொறுக்கிட்டேன் எஜமா. ஆனா இங்க என்னடான்னா நீங்க மூக்கு முட்டை நல்ல எலும்பு உறிஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பணம் வேணும். நல்ல எலும்பு துண்டா போடாண்டி. நீ சாப்பிட்றியாடா? அப்படி ஒரு பாக்கியம் தான் எனக்கு இல்லையே எஜமா. போடா. நீ எல்லாம் எதுக்குடா பிறந்து தொலைச்ச? ஆமா கணக்கு, வேற என்ன சொன்னான் அவன்? அது எல்லாத்தையும் என்னோட வாயால சொல்ல முடியாது. என்ன சொன்னான்டா? டேய், இந்த ருத்ரங்கி ஊர் என்ன உங்க அம்மாவுக்கா பிறந்துச்சு? உங்க ஐயா கூட இருந்து பெத்தாளா அப்படின்னு கேக்குறான். வேற என்ன சொன்னான் கணக்கு? எல்லா அம்மா பெத்த மாதிரி தானே உங்க அம்மா உன்னை பெத்தா. உன்னை மட்டும் என்ன வானத்துல இருந்து உங்க அம்மா பெத்து தூக்கிட்டு வந்தாளா அப்படின்னு நான் சொல்ல அந்த மல்லே சொன்னான். என்ன மன்னிச்சிருங்க, இதுல ஏன் தப்பு இல்ல. உங்க பாவக்கண்ணுக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சுங்க. இப்போ அவது நிறுத்துங்க. நான் இதை வச்சுக்கிறதுக்கு நீங்க உயிரோட இருக்கணும்ல. பாவ கணக்கு அதிகமாயிடுச்சா? இவ பொட்டு வச்சுக்க நான் உயிரோட இருக்கணுமா? பாவமா? நான் நில்லுன்னு சொன்னா நிக்குண்டி அந்த பாவம். நான் நடன்னு சொன்னா நடக்குண்டி புண்ணியம். வேற என்னென்ன சொன்ன அந்த மல்லேஷ்? இன்னும் அசிங்கமா சொன்னா எஜமா. எனக்கு தெரிஞ்சு இந்த போர்ல அவன் தான் ஜெயிப்பானு எனக்கு தோணுது. ஆடு புலி ஆட்டம் தெரியும்லடா உனக்கு? அந்த ஆட்டத்துல ஆடு ஜெயிக்குமா இல்ல புலி ஜெயிக்குமா? ஆடு எப்படி ஜெயிக்கும் எஜமா? புலிதானே ஜெயிக்கும். அப்புறம் இந்த விளையாட்டுல மட்டும் எப்படா பீம்ராவ் தோப்பான்? பீம்ராவ் தானே ஜெயிப்பான். ஆட்டத்துல புலி பலசாலி தான், ஆனா இங்க ஆடும் பலசாலியா இருக்கே எஜமா. அவன் பலசாலியா இருக்கலாம், ஆனா நான் பகவான்டா. ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு என்னடா தேவை? என்னத்த தேவைப்படுற போது? திங்க சோறு, இடம், துணி. மனுஷன் வாழ்றதுக்கு என்னடா தேவை? சோறு முக்கியம் எஜமா. அந்த சோறு எப்படிடா கிடைக்கும்? பூமியை உழுது வேலை செஞ்சா பயிர் கிடைக்கும் எஜமா. பூமியை உழுது பயிரை அறுவடை செய்யணும்னா அந்த பயிர் வளர என்ன தேவை? ஆத்துல தண்ணி வேணும். அந்த தண்ணியை தடுத்தா என்னடா ஆகும்? ஒரே என்ன மன்னிச்சிருங்க, நீங்க சொல்றது எனக்கு புரியல. பீம்ராவ் தேஷ்முக்கு சொந்தமான ஆறு அவங்களுக்கு அப்பம் விட்டு சொத்தாடா? இல்ல எஜமா. The lake belongs to Bhimrao Deshmukh. ஏஜாமா, இனி ருத்ரங்கி ஜனங்க மூத்திரத்தை குடிச்சுதான் வாழணும். தானமா கொடுத்தது எப்படி திரும்ப வாங்குறது எஜமா? மனுஷனுக்கு உயிரை கொடுக்கறதும் கடவுள் தான், எடுக்கிறதும் கடவுள் தான். I'm nothing but God.